Taste the Daily. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடிநீர் வழங்கக் கோரி காலி குடங்களுடன் கிராம மக்கள் நடத்திய போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் மாவட்டம் கீழவண்ணம் கிராமத்தில் கடந்த 2001ஆம் ஆண்டு கூட்டு குடிநீர் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு அப்பகுதி பொதுமக்களுக்கு குடிநீர் சீராக விநியோகிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக சரியாக குடிநீர் வருவதில்லை எனவும் பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் பொம்மை முதல்வரின் நிர்வாகம் எடுக்கவில்லை எனவும் பொதுமக்கள் கூறினர். மேலும் தங்கள் ஊரில் உப்பு நீர் மட்டுமே கிடைப்பதால் அடிக்கடி உடல் நலம் பாதிக்கப்படுவதாகவும் அதனால் தற்போது 3 கிலோமீட்டர் தூரம் சென்று தண்ணீர் எடுத்து வருவதாகவும் இதனால் தங்களது வேலை பாதிக்கப்படுவதாகவும் பெண்கள் வருத்தத்துடன் கூறி மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் மனு அளித்தனர். எங்களுக்கு கொள்ளிட குடி தண்ணீர் வந்துகிட்டு இருந்தது. இப்போ திடீர்னு 3 வருஷமாக தண்ணி வரலைங்க சார். அது எப்பயாவது ஒரு டைம் வருது, நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு வருது. அதையும் நாங்கள் வேஸ்ட் ஆக்காமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் சார். இப்போ 3 வருஷமாக சுத்தமாக தண்ணி வரலைங்க சார். இது மாதிரி நாங்கள் பஸ்ஸை மறியல் பண்ணணும்னு சொல்லி ஊரில் சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா ஒரு 2 நாளைக்கு தண்ணி வருது, அதுக்கப்புறம் தண்ணி வர மாட்டேங்க சார். போன டைம் கூட நாங்கள் மறியல் பண்ணணும்னா தண்ணி இந்த உடனே வருதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தண்ணி வரல சார். நாங்களும் பொறுத்து பார்க்குறோம். தண்ணி 50 ரூபா போட்டு பால் வாங்குறோம் சார். ஊரில் தெரு மோட்டர்லாம் இருக்குது. அந்த தண்ணி ஊற்றி பால் காய்ச்சினா அது முறிஞ்சு போகுது. இப்போ நானே ஒரு வருஷத்துலேயே 6000க்கு தண்ணி வாங்கியிருக்கேன் சார், காசு கொடுத்து. ஒரு கிராமத்திலே இவ்வளவு சூழ்நிலை நடந்தால் டவுன்லலாம் எவ்வளவு நடக்கும்? ஈரோடு மாநகராட்சியில் வரி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மாநகராட்சியின் சாதாரண கூட்டம் மேயரின் தலைமையில் நடைபெற்ற போது காலியிட வரி, சொத்து வரி, பெயர் மாற்றம் செய்ய சொத்து மதிப்பிலிருந்து 0.2% என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மாநகராட்சி அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் தங்கமுத்து கூறினார். மேலும் மாநகராட்சியில் 60 வார்டுகளுக்கும் ட்ரோன் மூலம் மேப்பிங் செய்வதை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 4 கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநகராட்சி அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் தங்கமுத்து தலைமையில் அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சின்னசேலம் வட்டாட்சியர் வாகனம் பழுது ஏற்பட்டதால் அதனை தள்ளிச் செல்லும் வீடியோ வைரலாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வாராந்திர குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்த சின்னசேலம் வட்டாட்சியரின் வாகனத்தை ஸ்டார்ட் செய்ய முடியவில்லை. அதனை முன்னும் பின்னும் தள்ளி பார்த்தும் ஸ்டார்ட் செய்ய முடியாததால் அந்த வாகனம் அங்கேயே நிறுத்தப்பட்டது. பின்னர் வட்டாட்சியர் வேறு ஒரு வாகனத்தில் பணிக்கு சென்றார். இந்த வீடியோ வைரலான நிலையில் அதை கண்ட பொதுமக்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வாகன பராமரிப்பிற்கு போதுமான நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் அப்படி ஒதுக்கப்படும் நிதியை முறையாக செலவு செய்ய வேண்டும் என்றும் பொம்மை முதல்வருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நகரமன்ற கூட்டத்திலிருந்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட கூரைநாடு நகர சுகாதார மையத்திற்கான புதிய கட்டடத்தை கடந்த ஜனவரி மாதம் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்து 10 மாதங்கள் ஆகியும் பயன்பாட்டுக்கு வரவில்லை. 20வது வார்டு மக்கள் தங்கள் பகுதியில் உள்ள மண் சாலையை தார் சாலையாக மாற்றி தருமாறு 30 ஆண்டு காலமாக போராடியும் கண்டுகொள்ளாத நகராட்சி நிர்வாகம் பேருந்து நிலையம் அருகில் செயல்படும் ஒயின் ஷாப்புக்கு செல்லும் சாலையை அவசரகதியில் 30 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலையாக அமைத்துள்ளது. இவற்றை கண்டித்தும் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாததை கண்டித்தும் அதிமுக கவுன்சிலர்கள் தனலட்சுமி அரங்கநாதன் மற்றும் சீனு என்கிற ராமச்சந்திரன் ஆகியோர் நகர்மன்ற கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு செய்தனர். ஸ்டாலினின் விடியா ஆட்சியில் மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டினர்.